காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 94. பைத்தியம் தெளிய இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். பைத்தியம் என்பது ஒரு வியாதி என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். சிலருக்கு பொன் மீது பைத்தியம் இருக்கும், சிலருக்கு பொருள் மீது இருக்கலாம், சிலருக்கு நகை மீது, சிலருக்கு பணத்தின் மீது, சிலருக்கு உறவுகளின் மீது, சிலருக்கு பெண்மையின் மீது பைத்தியம் இருக்கலாம். இப்படி எல்லா வகையான பைத்தியங்களும் தெளிய இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். பாடல் எண் 94. விரும்பித் தொழும் அடியார் விழி நீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற்கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவரென்றால் அபிராமி சமயம் நன்றே. தேவி அபிராமியை போற்றி வணங்கக்கூடிய அடியார் பெருமக்கள் கண்களில் நீர் பெருக, உடல் புலகாங்கிதம் அடைய, ஆனந்தத்தின் மிகுதியினால் அறிவு மயங்க, தேனுண்ட வண்டு எப்படி மகிழ்ந்திருக்குமோ அந்த நிலை பெற்று தடுமாறக்கூடிய பித்தரைப் போல் தோன்றுவர் என்றால் அது பேரானந்த பெரும் பெற்றினுக்கு அம்பிகையின் சமயச் சிறப்பிற்கு சிறந்த சான்றாகும். அம்பிகையை நினைத்து நாம் பைத்தியமாவது கூட சிறப்புதான் என அபிராமி பட்டர் சொல்கின்றார். ஆனால் எதன் மீதும் பைத்தியமாக இருக்கக்கூடாது. தெளிந்த நிலையிலே அம்பிகையினிடத்தில் நம் சித்தத்தை வைக்க வேண்டும். இவளைத் தவிர வேறு ஒருவரால் நம்மை காப்பாற்ற முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த தருணம்தான் நாம் காத்தாயின் கரங்களை பற்றி கொள்ளக்கூடிய தருணம். எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, இது நடக்கவில்லையே என்று ஒருபோதும் குழம்பாதீர்கள். அம்பிகையினிடத்தில் சரணடையுங்கள். அவள் பாதங்களின் முன்பாக நம்முடைய கவலைகளை வையுங்கள். இந்த பைத்தியக்காரத்தனங்களையும் வையுங்கள். இவற்றையெல்லாம் போக்கி நம்மை மனிதனாக, உயர்ந்தவனாக, மேன்மை பொருந்தியவனாக மாற்றக்கூடியவள் நம் காத்தாயி என்னும் அன்னை. தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். அதன் வழி நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அதன் வழி நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.